பண்ணுறது. நார்மலாக க்ளூ போட்டு ஒட்டலாம். அந்த க்ளூ போட்டு ஒட்டினா துவைக்கும் போது தண்ணி பட்டு அது வந்து தானாக கலண்டு வந்துடும். ஸோ நம்ம இந்த ஆரி ஒர்க்கில் மேக்ஸிமம் ஸ்டிச் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த செயின் ஸ்டோன் ஸ்டிச்சை எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ப்ளஸ் ஒரு டிசைன் இல்லை ஒரு திலகம் ஷேப்பை சுற்றி எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செயின் ஸ்டோன் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ரன்னிங் ஸ்டோன் சொல்லலாம், செயின் ஸ்டோனுன்னு சொல்லலாம். என்கிட்ட 3 டிஃப்ரெண்ட்டாக இந்த செயின் ஸ்டோன்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து மல்டி கலர் செயின் ஸ்டோன், செகண்ட் வந்து கோல்டன் கலர் செயின் ஸ்டோன், தேர்ட் வந்து ஒயிட் கலர் செயின் ஸ்டோன் இருக்குது. இந்த ரெண்டுதை விட இந்த ஒயிட் கலர் செயின் ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு செயினுக்கும் நடுவில் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும்போது அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இது சின்ன சைஸ் வாங்கும்போது இதாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மல்டி கலர் செயின் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கோல்டன் கலர் ஒயிட் கலரை விட இது வந்து ரொம்ப ஷைனிங்காக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், ஷைனிங் கொடுக்கும். மல்டி கலர்னால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் செயின் ஸ்டோனை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதை கம் போட்டு ஃபெவிக்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபெவிக்ளூஸ் போட்டும் நம்ம இதை ஒட்டலாம். ஆனால் ஒட்டி ப்ளவுஸில் நம்ம பண்ணிட்டோன்னா அது துவைச்சதுக்கப்புறம் அந்த ஃபெவிக்ளூ வந்து போயிட்டோம்னா அந்த செயின் ஸ்டோன் வந்து தனியாக ரிமூவ் ஆகிடும். அதுக்காக நம்ம ஆரி ஒர்க்கில் எப்பயுமே செயின் ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த ஸ்டிச்சிங் மெத்தட் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஒவ்வொரு செயினுக்கும் நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஃபெவிக்ளூ போட்டு ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, இல்லை நார்மல் ஸ்டிச்சேவும் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸாக இருக்கிறதுனால நார்மலாக இந்த செயினை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா அது ஹேண்டில் பண்ண வராது. செயின் இப்போ நகண்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறதுனால ஃபெவிக்ளூ எடுத்துக்கோங்க. அந்த ஃபெவிக்ளூவை கீழே போட்டு அதுக்கு மேலே இந்த செயினை ஒட்டிக்கோங்க. ஒட்டி ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆகலைன்னா நம்ம இது நீடில் வச்சு குத்தி ஸ்டிச் போடும்போது அது கலண்டுட்டே வந்துடும். அதுக்காக சொல்கிறேன், நல்லா 20 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுருங்க. நான் ஆல்ரெடி ஃபெவிக்ளூ போட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டேன் 20 மினிட்ஸ் முன்னாடியே. இந்த செயின் ஸ்டோன் ஸ்டிச்சுக்கு வந்து நார்மல் சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ப்ளவுஸில் இந்த செயின் ஸ்டோன் ஸ்டிச் போடும்போது அந்த கிளாத்தோட கலரில் தான் நம்ம சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணணும். எதுக்காகனா இது வந்து செயின் ஸ்டோன் வந்து கலண்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிச் நம்ம போடுறோம். அப்போது நமக்கு வந்து கலர் தேவைப்படாது. எப்படி நான் பீட்ஸ், சுகர் பீட்ஸ் எல்லா பீட்ஸுக்கும் சொல்லியிருப்பேன், சூயிங் த்ரெட் அந்த கிளாத்தோட கலர் மாதிரி இந்த செயின் ஸ்டோன் ஸ்டிச்சுக்கும் இந்த கிளாத்தோட கலர் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நான் உங்களுக்கு இப்போ கான்ட்ராஸ்ட் கலரில் சொல்லித்தரேன். எதுக்காகனா நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணினா உங்களுக்கு இங்கே தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால இது கான்ட்ராஸ்ட் கலரில் நான் சொல்லித்தரேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நார்மல் ஸ்விங் த்ரெட்டை லைன் 1 தான் எடுக்கணும். ஒரே ஒரு லேயர் எடுத்து அதை நல்லா நாட் போட்டுக்கலாம். நல்லா நான் நாட் போட்டுட்டேன். இது இப்போ ஒரு லேயராக இருக்கிறதுனால இதோட நாட் வந்து போடுறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நல்லா 4-5 டைம்ஸ் போட்டுக்கோங்க. இதோட நீடில் வந்து நார்மலாக நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற 13 நம்பர் நீடில் தான். த்ரெட் எல்லா த்ரெட்டுக்குமே 13 நம்பர் நீடில் தான் யூஸ் பண்ணணும். இந்த செயின் ஸ்டோன் ஸ்டிச் எப்படி போடுறது நான் சொல்கிறேன் வாங்க. ஸ்டார்டிங் இங்கேருந்து இந்த ஃபர்ஸ்ட் செயின்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டார்டிங் குத்தி த்ரெட்டை எடுத்து எப்பயும் போல் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு செயினை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்டோனுக்கு தாண்டி பக்கத்தில் குத்திக்கலாம். குத்தி த்ரெட்டை எடுத்துட்டு இப்போ நம்ம எதுக்காக இந்த இது போடுறோன்னா ஒவ்வொரு செயினும் கலண்டாமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ நம்ம ஒவ்வொரு செயினுக்கும் நடுவில் ஃபிட் பண்ணணும். இங்கே இந்த பக்கமே நம்ம இப்போ நினைக்கலாம் இந்த பக்கம் சுற்றி நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த செயின் வந்து நார்மலாக இங்கே பாருங்களேன். இப்போ இந்த செயினை வந்து ஒட்டி டிஸ்டன்ஸை இப்படி பக்கத்துலேயும் இப்படி நெருக்கமாகவும் வைக்க முடியும். இங்கே பாருங்கள், நெருக்கமாகவும் இருக்கா, அதே மாதிரி இப்படி ஸ்பேஸும் ஆகும். ஸோ நம்ம ஒவ்வொரு செயினுக்கு நடுவுலையும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு செயின் இடைவெளியில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே பேக்கில் இழுத்துட்டு போயிடணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே பேக்கில் இழுத்துட்டு அப்படியே வந்து ஒரு செயின் ஒரு ஸ்டோன் தாண்டி அங்கே ஒரு குத்தணும். குத்தி த்ரெட் எடுத்து மறுபடியும் மேலே போய் குத்தி த்ரெட்டை இழுத்துட்டு பேக்கில் வந்துடணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி திருப்பி ஒரு செயின் தாண்டி
த்ரெட்டை வெளியே எடுத்து அந்த இடைவெளியில் குத்தி அப்படியே தாண்டி பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பக்கம்தான் நமக்கு ஆகும், இந்த ஒரு பக்கம் நம்மளால் போட முடியாது. அந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு ஸ்டிச் இருக்குது. அது வந்து எப்படின்னா ஒரு டிசைன் பண்ணி அந்த டிசைனில் ஃபுல்லாக இப்போ ஒரு ரவுண்டு மாடல்னால் அந்த ரவுண்டு ஃபுல்லாக ஒட்டி ஸ்டோன் வச்சு அந்த ரவுண்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் அதில் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணணும். எப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக காமிக்கிறதுக்கு இந்த ஸ்டோனும் காமிக்கணும், இந்த ஸ்டோனுக்கு ஆப்போசிட். இப்போ க்ரீன் கலரில் ஒரு பட்டுப்பாவாடை சட்டை ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ரீன் கலர் பட்டுப்பாவாடை சட்டைக்கு பிங்க் கலர் வந்து பாவாடை கீழே இருக்குன்னா இந்த ஸ்டோன் ஒட்டி இதோட சைடு ஃபுல்லாகவே நம்ம பிங்க் கலர் மாதிரி காமிக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்லித் தருவேன். அது வந்து காட்டா ஸ்டிச் சொல்கிறது. இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறது. எதுக்காகனா இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லைன் சரி த்ரெட் ஸ்டிச் நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து ஒரு பீட் ஸ்டிச் கொடுப்போம். எடுத்த உடனே இந்த ஸ்டோன் செயின் கொடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பீட்ஸ் மாதிரி கொடுத்துக்குவோம். அந்த பீட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், உங்களோட க்ரியேட்டிவ் மைண்ட் அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு இதை கொடுக்கும்போது இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி பீட் இருக்கும், ஓகேவா? அப்போது இந்த பீடில் நம்ம வந்து இப்போ இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இங்கே ரொட்டேட் பண்ண முடியாது. இந்த பக்கமே கூட சரி ஒவ்வொரு செயினையும் நம்ம நல்லா டைட் பண்ணுறதுக்கு தானே. ஸோ இப்படி ஒரு செயின் போடலாம். ஆனால் இங்கே பீடு இருக்கிறதுனால இங்கே குத்தும்போது இந்த இதுக்கும் ஃபஸ்ட் இருக்கிற பீடுக்கும் டிஸ்டன்ஸ் ஆகிடும், அந்த பீடு வந்து நகன்றும். அதுக்காக தான் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் மாடல் மாதிரி இந்த பக்கமே போடுறோம். இந்த பக்கமே போட்டுட்டு இந்த பக்கம் நம்ம இதை கொடுத்துருவோம். இப்போ பிளாக் கலரே கொடுத்தாலும் பிளாக் கலர் த்ரெட் கொடுக்கும்போது இங்கே லைட்டாக தெரியும். ஆனால் அதுக்காக நம்ம நெக்ஸ்ட் இந்த இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பீட்ஸ் கொடுத்துருவோம். ஒரு டிசைனுக்காக பீட் நார்மல் 2mm 3mm பீட்ஸ் ஏதாவது கொடுத்துருவோம். ஸோ அப்போ இந்த த்ரெட் வந்து மறைஞ்சிரும். இப்போ உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி தான் நான் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து காமிக்கிறேன். நல்லா ஒவ்வொன்றுக்கும் நடுவில் குத்தி குத்தி ஒவ்வொரு ஸ்டோனையும் நம்ம டைட் பண்ணுறோம். இப்போ 2 ஸ்டோனுக்கு ஒன்ஸ் கூட கொடுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டோனாக நம்ம கொடுக்கோம்னா ரொம்ப டைம் ஆகிடும். பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நம்ம கொடுக்கும்போது டைம் வந்து ரொம்ப ஆகிடும். ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக நான் ஒவ்வொரு ஸ்டோனாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சேன். 2 ஸ்டோன்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், 2 ஸ்டோன்ஸ் தள்ளி அதே மாதிரி குத்தி சென்டரில் இழுத்து பட்டன் ஹோல் மாதிரி இழுத்துட்டேன். திருப்பி ஒரு 2 ஸ்டோனுக்கு தள்ளி இந்த இடையில குத்தி பட்டன் ஹோல் மாதிரி இழுத்துட்டு திருப்பி 2 ஸ்டோன். ஒவ்வொரு ஸ்டோனாக போடும்போது நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் 2 ஸ்டோனுக்கு. இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சு தான் செயின் ஸ்டோன் ஸ்டிச்சுக்கு வந்து இந்த மாதிரி தான் போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் இப்போ சொன்னேன்ல ஒரு பட்டுப்பாவடையில் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக பண்ணி காமிக்கிறது, அது ஒரு டிசைன் வரும். அது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எடுப்பேன், காட்டா ஸ்டிச் சொல்லிவிட்டு. இப்போ